பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை, பொள்ளாச்சி, அதே போல நீலகிரி, திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு, அதே போல நான் பார்த்தேன் ஈரோட்டில் 2 தொகுதி பார்த்தேன். அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள் யாராவது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அதிமுகவை பொறுத்தளவுக்கு 1980 சரி, அதே போல 1989, 1996, 2006, 2021 நல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து 1991, 2001, 2011, 2016 என்று மிகப்பெரிய வெற்றியை கண்ட இயக்கம் அதிமுக. மிகப்பெரிய இயக்கம், அதிகமான தொண்டர்களை கொண்டது. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி, அதே போல் நீலகிரி, இன்றைக்கு வாக்களித்த மக்கள், அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சி அதிமுக. அது மட்டுமல்ல, கடந்த தேர்தலெல்லாம் உங்களுக்கு தெரியும், 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், அதே எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். எங்களை போல, அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம், வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம். எதுங்க? அதாவது நீ அண்ணாமலை பற்றி கேட்டீங்க. நான் வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தேன் கவிழ்த்தெல்லாம் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான், அதே போல் புதிய தமிழ் சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகளுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெறும். அதே போல இன்னும் புள்ளிவிவரம் எடுத்தீங்கன்னா, திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்கு. நீங்கள் பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டீங்கல்ல, என்ன அவர்
கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் தான் குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படி தான் உன்னோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி. அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிஜேபியோட பி டீம்னே இப்படி மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல், ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலை வந்தது தான், அது சரியாக தான் இருந்தது. எடப்பாடியும் தெளிவாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இன்னும் தெளிவாக இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் சொல்கிறேன். அதே போல் இல்லை ஒரு நிமிஷம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்று சொல்கிறேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு, இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அதுக்கு பின்னால் 14க்கு மேலே 16 அவங்க தனியாக நின்றாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல. அப்போ அதே போல அதே 14 திமுக வந்து வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.